ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல நான் 57வது மேட்ச் இந்த ஐபிஎல் சீசன்ல நான் ப்ரீவியூ பண்ண போறேன். கல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுறா. இது கல்கட்டால தான் நடக்க போகுது. இந்த ப்ரீவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன். நான் சிஎஸ்கேவோட 2 மேட்ச் நான் ப்ரீவியூவும் போடல, ரிவ்யூவும் போடல. அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னோட கமெண்ட்ரி டேபியூவை நான் பண்ணியிருந்தேன். அதாவது கென்ட் வெர்சஸ் லெஸ்டர் ஷேர் அந்த டியர் 2 ராயல் லண்டன் ஒன் டே கப் உமன்ஸ் கப் நான் கமெண்ட்ரி என்னோட டெபியூ பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. யாராவது ஒருத்தர் அந்த ஸ்ட்ரீமை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதை போர்ந்திருக்கேன். ஸோ அது பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அந்த லிங்க்கு போகலாம். இப்போ இந்த ப்ரீவியூ வீடியோ கூட போயிடலாம். கல்கத்தா நைட் ரைடர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட அந்த நோ ரிசல்ட்னால அவ எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு இருக்கு இப்ப. ஏன்னா அந்த 8 பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாப் மேட்சை ஜெயிச்சிருந்து இருக்கலாம். ஏன்னா கடைசியில அந்த பேட்டிங் எனக்கு மாத்தினதுனால பஞ்சாப்க்கு நினைச்ச, அதாவது ஒரு 160 வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நிறைய வரும்னு நினைச்சேன். ஆனா அப்படி வரல. எனக்கு என்னமோ கல்கட்டா அந்த பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் அட்டாக் ஒரு பெருசா ஸ்ட்ராங் அட்டாக்லாம் கிடையாது. கல்கட்டா சேஸ் பண்ணியிருந்திருப்பான்னு எனக்கு தோன்றுது. அதுக்கப்புறமா 2 மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப போன மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, அவ திருப்பி மோயின் அலியா விளையாடினா. நான் ரியான் பராக் அவரை 6 அடிச்சதுக்காக நான் இப்படி சொல்லல. ஆனா இப்ப இந்த மேட்ச் ரோமான் போல் விளையாடல. நான் முன்னாடி இந்த சிஎஸ்கே கல்கட்டா நைட் ரைடர்ஸ் விளையாடுச்சு நான் என்ன சொன்னேன், வெங்கடேஷ் ஐயர் ஓகே 23 கோடி கட்டியிருந்திருக்கா, பேட்ல படல, அவர் ஓப்பனிங்க்கு மேல விளையாட முடியாது, அதனாலதான் அவரை உக்காத்தி வச்சிடணும்னு நான் சொன்னேன். இன்னும் அவரை வச்சிருந்திருக்கா. ரமன்தீப் சிங்கும் ரன் அடிக்கிற மாதிரி தெரியல, அவரையும் உக்காத்தி வச்சிடலாம் அந்த மேட்சுக்கு. இப்ப மொயின் அலி அவர் பவுலிங் நன்னா போடுறார். அவர் ஒரு வருஷமா பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ணது கிடையாது. இந்த வென்யூல இந்த 8 ஓவர் ஸ்பின் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், அதுக்கு மேல மொயின் அலி எந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் வித் த பால்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த ஸ்லாட்ல ஒரு இந்தியன் பிளேயரை விளையாடிட்டா பேட்டிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடலாம். அதனால என்னோட 11 எப்படி இருக்கும்னா, ரெமானுல்லா குர்பாஸ், சுனில் நாராயண் டு ஓப்பன், அஜிங்கியா ரஹானே 3, அங்கிஷ் ரகுவன்ஷி 4, ரிங்கு சிங் 5, ரோஹ்மான் பவுல் 6, ஆந்திரே ரசல் 7, அனுகுல் ராய் 8, வைபவ் அரோரா 9, ஹர்ஷித் ராணா 10, வருண் சக்கரவர்த்தி 11, இம்பாக்ட் சப் சேத்தன் சக்காரியா. பவர் பிளேல போடுறதுக்கு இந்த 3 சீமர் இருக்கா. அதுக்கப்புறம் அனுகுல் ராயும் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் அந்த ஆஃப்டர் த பவர் பிளே போடலாம். இப்ப இவாளோட டெம்ப்ளேட்டே என்னன்னா சீமர்ஸை வச்சு ஏமாத்தணும், அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணலாம். அதனாலதான் ஒரு சில சமயத்துல வருண் சக்கரவர்த்திய கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்திருக்கா. ஏன்னா அந்த 2 ஓவர்ல கொஞ்சம், அதாவது முதல் 4 ஓவர்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டதுனால ஸ்பின்னர்ஸை கொண்டு வரா. இவ திருப்பியும் என்ன பண்ணணும்னா, இந்த டீம்ல ஹர்ஷித் ராணா ஓப்பனிங் பவுலிங் பண்ணணும். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே விளையாடிருக்கார். அவரை போய் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் போட்டு ஆல்ரெடி ஒரு 10 ரன் போச்சுன்னா இஸ் கோயிங் டு பி பவுலிங் அண்டர் ப்ரெஷர். அவர் ஒரு 4 ஓவர் 40 பவுலர் தான், விக்கெட் எடுத்துடுவார். ஆனா 4 ஓவர் 40 பவுலர். ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல எதுக்காக அவரை திருப்பி போட வைக்கணும் when you know he's someone who plays for India. நான் தான் இந்த வேவரோரா ஹர்ஷித் ராணா ஓப்பனிங் பண்ணிட்டு சேத்தன் சக்காரியா கேன் பி த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் போலர். தேவைப்படுறச்சேயும் அனுகுல் ராய் அவர் அவ்வளோ போலிங்கும் போட போறது கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் 2 ஸ்பின்னர் என்ன சொல்றது 8 ஓவர் போட்டுருவா. 3 சீமரை வச்சு ஒரு 10-12 ஓவர் தேத்திட்டா, அதாவது 10 ஓவர் தேத்திட்டா ரசலும் பவுலிங் போடலாம், அனுகுல் ராயும் பவுலிங் போடலாம். எவ்வளவு பவுலிங் கிடைக்க போறது அவருக்கு. ஸோ இந்த மொயின் அலி ரோல அவர் பண்ணிட்டு இந்த ரோமான் பவர் போற மேட்ச் பயந்து இருக்கணும். வெங்கடேஷ் ஐயருக்கு பேட்ல பட மாட்டேங்கிறது, அவரை நடுவுல விளையாடி நோ பிளேஸ் ஃபார் ஹிம் இன் திஸ் லைன் அப். சும்மா அவர் பேட்ஸ்மேன் விளையாடணுங்கிறதுக்காக வெங்கடேஷ் ஐயர் இதுக்காக விளையாடுறான்னு தெரியல. ரமன்தீப் சிங் ஆல்சோ பேட்ல படுற மாதிரி தெரியல ஆஃப்டர் த கான்பிடன்ட் ரன் வித் இந்தியா. ஸோ இதுல எப்படி இருக்குன்னா, அஜிங்கியா ரஹானே, அங்கிஷ் ரகுவன்ஷி அடிக்கணும் அடிக்கலாம், கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாடினாலும் டிஃபென்சிவா விளையாடலாம். ரெமானுல்லா குர்பாஸ் அடிக்க தான் போறார், சுனில் நாராயண் அடிக்க தான் போறார், ரிங்கு சிங் டபுள் ரோல் பண்ணலாம், ரோமான் போல் அடி, ஆண்ட்ரே ரசல் அடி.
ஸோ இந்த பேட்டிங் லைனப் சடன்லி லுக்ஸ் ஃபார் மோர் அஷ்யூர் தென் தேவையில்லாத இந்த வெங்கடேஷ் ஐயர் ரமன்தீப் சிங்கை உள்ள போட்டு, ஏன்னா ரமன்தீப் சிங் ரிட்டைன்டு, வெங்கடேஷ் ஐயர் வந்து 23 கோடின்னு, அதனால டீம் காம்பினேஷனை உடைச்சா நாட் பி குட் ஃபார் தெம். மெதுவா அந்த காம்பினேஷன் செட் ஆயின்னு வருது. முன்னாடி வந்து இந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போல விளையாடுவேன்னு போட்டா, வேலை அந்த காம்பினேஷன்ல இருந்து மாத்திட்டா. இப்ப வந்து முன்னாடி மொயின் அலி தே ட்ரை டு பிளே ஆல்சோ டு இன்க்ரீஸ் த பேட்டிங் டெப்த். ஆனா அவர் பவுலிங்ல என்ன பண்ணார், நான் சொன்ன மாதிரி பேட்டிங்கும் கொஞ்சம் வருஷமா இஸ் நாட் பின் டூயிங் மச். ஸோ இந்த காம்பினேஷனோட தான் நான் போவேன். வெளியிலவும் அவ்வளோ ஆப்ஷனும் ஒன்றும் பெருசா கிடையாது. ரமானுல்லா குர்பாஸ் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி SA20 ஃபார்ம்லேயே இல்லை. நேற்று போன மேட்ச் 35 ரன் அடிச்சுட்டதுனால ஐ திங்க் தே வில் கோ திம். ஸோ இதுதான் கேகேஆர் டீம். இப்போ சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா அவ வந்து போன மேட்ச் ஒரு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ்ன்னு சொல்லணும். இப்ப அந்த மாதிரி தோத்தா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா, 35/18 நான் பார்த்த உடனே நான் சிஎஸ்கே தான் ஜெயிப்பான்னு நினைச்சேன். அது வந்து ஆச்சரியமா அவ ஜெயிக்கல. அந்த கடைசி ஓவர்ல அந்த நோ பாலும் இருந்தது, அப்பயும் அவ ஜெயிக்கல. நான் வந்து சென்னையில விளையாடுறச்சே டியூவால் பிரேவிஸ் ஓப்பனிங் இறங்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல டியூவால் பிரேவிஸ் டஸ் நாட் ஹாவ் டு ஓப்பன். ஏன்னா இப்ப நான் எப்படி போயிருந்திருக்கேன்னா, சிமிலர் டீம் டு வாட் தே ஹவ் பிளேட் தஸ் ஃபார். இந்த பிளேயர் நான் சொல்ல போற பிளேயரை கொண்டு வர மாட்டா, ஆனாலும் நான் அவரோட பேரை எழுதி வச்சிருந்திருக்கேன். 11 வந்து ஷெய்க் ரஷீத், ஆயுஷ் மத்ரே ஓப்பனிங், சாம் கரன் 3, டியூவால் பிரேவிஸ் 4, ரவீந்திர ஜடேஜா 5, MS தோனி 6, ரவிச்சந்திரன் அஸ்வின் 7, தூபே வந்துடுவார், அன்சுல் கம்போஜ் 8, மதீஷா பத்திரானா 9, கலீல் அஹமத் 10, நூர் அஹமத் 11, சிவம் தூபே இம்பாக்ட் சப். போன மேட்ச் ஜடேஜா நம்பர் 4 இறக்கினா இப்பயும் பண்ணலாமா இருக்கும். இப்ப கல்கட்டாவோட டெம்ப்ளேட்டே என்னன்னா, அந்த 6வது ஓவருக்கு அப்புறமா 4 ஓவர் ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணும். இப்போ ஒருவேளை இப்ப 6 to 10, 7 to 10 இஸ் அ கன்சால்டேஷன் ஃபேஸ். அந்த பவர் பிளேல ஒரு 55 வந்துடணும் கல்கட்டால. ஸோ ஒரு 80 odd ஃபார் 1 or 2 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்ன்னு அந்த 7 to 10 ஃபேஸை கன்சால்டேட் பண்ணலாம். ஸோ ஜடேஜா இறக்கினாலும் அவர் அந்த ஸ்பின்னர்ஸை அடிக்கணும்னு தேவைப்படுறது இல்லை. போன மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினார் ஜடேஜா. ஆனாலும் அந்த எந்த 2 ஸ்பின்னர், குணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா, இப்போ if you play against வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண், then it is a different story. ஸோ எப்படி பண்ண போறான்னு தெரியல. டியூவால் பிரேவிஸையும் அனுப்பலாம், ஜடேஜா அனுப்பலாம். எதனால நான் டியூவால் பிரேவிஸ்ன்னு சொல்றேன்னா, ஜடேஜா வந்து பின்னாடி வந்து அடிக்க முடியும். இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் பிளேயிங் தட் ரோல். டியூவால் பிரேவிஸ் ரொம்ப ஒரு ஃபார்ம்ல இருக்காருன்னா, he is someone who will prefer batting in the top 4 நம்பர் 4ல இறக்கி விடலாம். ஸோ சிவன் தூபேனா அப்பையும் அவர் வந்து நம்பர் 5 வந்துடுவார். அந்த ரோல் ஜடேஜா கேன் ஆல்சோ பி தட் ஃபினிஷர் அட் த எண்ட் அகேன்ஸ்ட் த சீமர்ஸ். MS தோனியும் அந்த பேஸ்னா அடிச்சுடலாம். ஏன்னா கல்கட்டாவோட ஃபாஸ்ட் போலர் வந்து ஒரு ஏமாத்துற ஃபாஸ்ட் போலர், பட் சட்டனிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப தீபக் ஹூடாவை விளையாடுந்தே இருந்திருக்கா. இப்ப அவ வந்து வன்ச் பேடி இன்ஜோர்ட்னால உருவில் பட்டேல் கொண்டு வந்திருக்கா. ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ மோர் ஆஃப் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஆனா அடிக்கிற ஆள்னால கீழே வந்து இறக்கலாம். ஆனா ஐ டோன்ட் திங்க் தேர் கோயிங் டு மேக் த சேஞ்ச். தீபக் ஹூடா வந்து அப்படி போந்திருக்கா. ஏன்னா MS தோனி வந்து கடைசி 5 ஓவர்ல தான் இறங்குவார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் அந்த என்ன சொல்றது, ஏதோ அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்ல 22 ரன் அடிச்சார் தீபக் ஹூடா. அந்த எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ் ஷாட் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 400 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டு இருக்கச்சே ஒரு 6 கூட பயந்துருக்கலாம் அதுக்கு. ஆனா கான்பிடன்ஸே இல்லாத போது இஷாந்த் கிஷன் தடுத்துட்டார் அத. அப்பயே அவர் கஷ்டப்பட்டு அடிக்கச்சே அந்த மாதிரி அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ்ல அவரை போய் கடைசியில விளையாடுறது நோ பாயிண்ட். அப்ப என்ன பண்ணலாம்னா, அஸ்வின் அந்த ரன்னை அடிச்சுடுவார். you can then you get 4 quality overs of off spin. அவ வந்து சிஎஸ்கே வந்து நான் இந்த மாதிரி நான் நிறைய டீமுக்கு பார்த்ததே கிடையாது. எந்த போலர் ஒரு ஸ்பின்னரோ எந்த போலர் நன்னா போட்டாலும் நிறைய தடவை அவ வந்து 3 ஓவருக்கு மேல போட்டது கிடையாது. நம்ம ஜடேஜாவும் போன மேட்ச் பார்த்தோம், 3 ஓவர் 26 ரன் போட்டார். ஸோ இது வந்து they have not been bowling out the spinners consistently. அன்சுல் கம்போஜும் விளையாடுறா, அவருக்கு பவர் பிளேக்கு அப்புறமா பவுலிங்கே கொடுக்கறது கிடையாது. ஆனா அதை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் வில் இம்ப்ரூவ் வித் அஸ்வின் இந்த டீம். அவ அப்படி பண்ண மாட்டா, ஆனா அப்படிதான் பண்ணணும். அன்சுல் கம்போஜ் வந்து இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ஒரு சில சமயம் 3 ஓவர் கொடுக்கறா அவருக்கு.
6 ஓவர்ல 3 ஓவர் போட முடியும்னா 7 ஓவர்ல 4 ஓவர் போட முடியாதா? இப்ப வந்து இந்த பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த நியூ பால்ல கொஞ்சமாவது ஒரு ஒரு புது பந்து தான் இருந்தா யூ கேன் ஃபினிஷ் இஸ் 4 ஓவர்ஸ் இந்த 7 ஓவர்ஸ். அதுக்கப்புறமா பவுலிங்கே குடுக்காத கடைசியில 2 ஓவர்ல 50 ரன் குடுத்துட்டு இருந்து எனக்கு புரியவே இல்ல. when you got a resource that is doing well, கில் த கேம் பிஃபோர் இட் கெட்ஸ் டு த லேட்டர் ஸ்டேஜ். எப்பயுமே இந்த கடைசியில இந்த கேட்ச நம்ம பார்த்திருக்கோம். பத்திரானா எப்ப ரன் அப் பண்ணார் போன மேட்ச் 3 for 15. அவர் அர்லியஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் 10வது ஓவர். கடைசி ஓவர் ஓகே அடி வாங்கினர். ஆனாலும் த ரீசன் வை ஃபிகர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டபிள் கன்சிடரிங் ஆல்சோ த ஃபைனல் ஸ்கோர்னா அந்த முதல் 3 ஓவர் சீக்கிரமா போட்டார் கம்பேர்ட் டு வாட் ஹி ஹஸ் பின் டூயிங் பிஃபோர். அவ வந்து திருப்பியும் அந்த மாதிரி அந்த அன்சுல் கம்போஜ் வந்து பவர் பிளேயர் போட்டு பவுலிங்கே கொடுக்காத, அஸ்வினை விளையாடாத, பத்திரானா திருப்பி பின்னாடி கொண்டு வந்தானா இட் வில் நாட் கோ வெல் ஃபார் தெம். அப்புறம் நான் போன எனக்கு நான் திருப்பி சொன்னேன், கலீல் அஹ்மத் வந்து மினிமம் 3 ஓவர் ஐ வுட் போல் அப் ஃப்ரண்ட். அதாவது அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்லயும் பார்த்தோம். அவர் 2 ஓவர் 14 ரன் போட்டு அவர் திருப்பி கடைசி ஓவர்ல கொண்டு வரா கலீல் அஹ்மத். when you got to defend அண்டர் பார் ஸ்கோர், எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ இந்த 11ஓட போகணும். ஸ்ட்ராட்டஜிஸ் ஹாவ் டு பி பெட்டர். அப்படி பண்ணுவாளா எனக்கு தெரியல. இப்ப 11 கம்பேரிசன் பார்த்துடலாம். இப்ப இந்த கல்கட்டால வந்து பவர் பிளேயர திருப்பி அந்த 55 வந்துடும். எந்த டாப் 4 அதை எப்படி எடுத்துன்னு போவா? இப்ப கல்கட்டாக்கு ரமானுவா குர்பா, சுனில் நாராயண், அஜிங்கியா ரஹானே, அன்கிரீஷ் ரகுவன்ஷி டாப் 4 compared with CSK, ஷைக் ரஷீத், ஆயுஷ் மத்ரே, சாம் கரன் அண்ட் டியூவால் பிரேவிஸ். கல்கட்டாக்குன்னு பார்த்தோம்னா இப்ப ரஹமானுல்லா குர்பாஸ் அடிக்கிற ஆள், சுனில் நாராயண் அடிக்கிற ஆள், அஜிங்கியா ரஹானே 2 விதமா விளையாடுவார், ரகுவன்ஷி 2 விதமா விளையாடுவார். சிஎஸ்கே வந்து ஷைக் ரஷீத் வந்து மெதுவா விளையாடுவார், ஆயுஷ் மத்ரே அடிக்கிற ஆள், சாம் கரன் 2மே பண்ணலாம், டியூவால் பிரேவிஸும் அடிக்கிற ஆள். ஸோ சுனில் நாராயணை பத்தி தெரியல, ரஹமானுல்லா குர்பாஸை பத்தியும் தெரியல, ஆனா ஷைக் ரஷீதை பத்தியும் இப்போதைக்கு தெரியல. அதனால்தான் honestly speaking, I think that in terms of reliability and confidence as of now, CSK have got the edge there. ஏன்னா ரஹானே, ரகுவன்ஷி இருக்கா, ரஹமானுல்லா குர்பாஸ், நான் இப்போதைக்கு லாட்ரின்னு தான் சொல்லுவேன். CSK have got the edge there. அப்புறம் அந்த நடு ஓவர்ல வந்து ஷுட் நாட் இது கெட் பாக் டவுன் பை த ஸ்பின்னர்ஸ். கடைசியில எப்படி அந்த ஃபினிஷிங் கிக்கையும் கொடுக்கணும்னு தெரியணும். இப்ப கேகேஆருக்கு அஜிங்கியா ரஹானே, அன்கிரீஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரோமான் பவுல், ஆண்ட்ரே ரசல். இப்ப சிஎஸ்கேக்கு சாம் கரன், டியூவால் பிரேவிஸ், ரவீந்திர ஜடேஜா, சிவன் துபே வந்துடுவார், MS தோனி. அந்த பவர் ஹிட்டிங்னு பார்த்தோம்னா நான் வந்து கண்டிப்பா கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எட்ஜ்னு கொடுப்பேன். சிஎஸ்கே however have also got some confidence. They will not be facing that much of a potent seam attack. நான் சிஎஸ்கே have got confidence-னாலும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஆஃப் கேகேஆர்னா நான் கேகேஆருக்கு தான் எட்ஜ் கொடுக்கணும். அண்டர் ரசலும் போன மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் விளையாடினர். ஃபாஸ்ட் bowlers striking in the power play பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு have got a comfortable edge in that. and the spin edge பார்த்தா the confidence of யாரு சக்கரவர்த்தி and Nayan as a combination சொல்றேன். ஏன்னா சிஎஸ்கே spinners have also got the skill to equal that. ஆனா 4 ஓவர் ஒரு ஸ்பின்னரும் போடுவாளான்னு தெரியல. அதனால்தான் கேகேஆர் have won the last 2 matches. சிஎஸ்கே வந்து நேற்று மேட்ச் க்ளோஸா தோத்தா. எனக்கு என்னமோ சிஎஸ்கே will follow up from that match and they will look to win. அதாவது நான் சொன்ன மெட்ரிக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஸ்பின் எட்ஜ் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் அட் திஸ் வென்யூ. சிஎஸ்கே வந்து நிறைய மேட்ச் ஸ்பின்னை 8 ஓவர் போடுறது கிடையாது. அதனால அதை வந்து we'll have to, I hope that they bowl the 8 overs of spin. ஆனா எனக்கு என்னமோ சிஎஸ்கே after getting close the previous match they will win this match தோன்றுது. என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்கள் எல்லாம் மை ஒப்பீனியன்.